Today's topic is all about S3, that is simple storage service அப்படின்னு நம்ம சொல்லலாம். So S3 is a object storage service. நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா it's like a kind of images, videos, backups, logs இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். So EBS அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it's like a kind of ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கோ நம்ம ஒரு செகண்டரி மெமரி அப்படி நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோமோ S3 வந்து இட்ஸ் அ இமேஜ் வீடியோஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் S3 ஒரு இமேஜஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல பாப்பீங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு AWSல S3 பக்கெட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து அந்த லிங்கை நம்ம யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணாலும் ஸோ தே கேன் வியூ த அந்த மூவி கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுக்காக தான் நம்ம S3 அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்றோம் ஸோ கீ வந்து எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் 3S வரதுனால ஸோ வி கால் இட் S3 அப்படிங்கறத ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேர்ம்ல அவங்க கொடுத்திருக்காங்க ஸோ ஹியர் பக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ வி கால் இட் அ பக்கெட் அப்படின்னா தட் நம்ம நார்மல் டேர்ம்ல இந்த S3ல வந்து பாத்தீங்கன்னா சோ AWSல S3 போட்டோம்னா கிரியேட் பக்கெட் அப்படின்னு இருக்கும் இந்த பக்கெட்டோட நார்மல் டேர்ம் நம்ம யூஸ்வலா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு ஃபோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆக்சுவல் ஃபைல்ஸ் இன்சைட் த ஃபோல்டர் சோ ஆப்ஜெக்ட் இஸ் த ஆக்சுவல் ஃபைல் ஸ்டோர்ட் இன் த S3ல ஃபார் எக்ஸாம்பிள் photo.jpg backup.zip so index.html ஏதோ ஒரு ஃபைல் உங்களுக்கு அந்த ஃபைல நம்ம AWS டேர்ம்ல நம்ம S3 டேர்ம்ஸ்ல நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா we call it as a object அப்படின்னு சொல்லலாம் சோ பக்கெட் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ கீ அப்படிங்கிற டேர்ம் S3ல கீ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா யூனிக் path or name of the object inside the bucket ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் சோ அதோட கீ பாத்த நம்ம ஒரு பாத் இருக்கு ஃபைல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டெஸ்க்டாப் போறேன் சோ இந்த இமேஜஸ் இருக்கு சோ ஜஸ்ட் ஏதோ ஒரு இமேஜஸ் இருக்கு சோ இந்த ஃபைலை நான் கிளிக் பண்றேன் அல்லது நான் இங்க ஒரு கிளிக் பண்ணி 1 அப்படிங்கறது கிளிக் பண்ணா இந்த பர்டிகுலர் பாத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோ வி கால் இட் அஸ் அ கீ பாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த AWS S3ல கீன்னு சொல்லுவோம் சோ எப்பவுமே ஒரு பக்கெட் எப்படி இருக்கணும்னா குளோபலி யூனிக் நேமா தான் இருக்கணும் அக்ராஸ் AWS ஃபார் எக்ஸாம்பிள் சோ DevOps Backup 2026 சம்திங் நான் கிரியேட் பண்ண பக்கெட் நேம் வந்து should not created by you people so it should be in a same ஒரு சேம் பக்கெட் நேமா தான் இருக்கணும் so this is durability அப்படின்னு சொல்றாங்க so 99.11 nines வந்திருக்கு so 11 nines in the sense அவ்வளோ டியூரபிலிட்டி எந்த ஒரு டேட்டா லாஸும் இல்லாம நம்மளுக்கு அவ்வளோ டியூரபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க so these are all the things S3ல இருக்கிற terms பக்கெட்னா இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஃபோல்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம் கீ அப்படின்னா ஃபைல் பாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ பக்கெட் நேம் வந்து எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கணும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ டியூரபிலிட்டி அப்படிங்கறத சொல்லலாம் சோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் S3 இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு இமேஜஸ் வந்து நம்ம வந்து S3ல அப்லோட் பண்ணி அந்த இமேஜஸ் எப்படி வியூ பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா யூ கேன் ஏபிள் டு see the particular இமேஜஸ் நீங்க வியூ பண்ணலாம் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணா அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணனா so you can able to see the particular videos நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஒன்ஸ் அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் பக்கெட் வெர்ஷனிங் அப்படின்னா என்ன ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பக்கெட் வெர்ஷனிங் மூலமா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது சோ ஒவ்வொரு வெர்ஷன் ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு எப்படி போறது சோ ஒரு வெர்ஷன் இருந்து ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ தென் ரிப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ ரிப்ளிகேஷன் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஒரு சேம் ரீஜன்ல எனக்கு ஒரு பக்கெட் இருக்கு அதே பக்கெட்டை எனக்கு டூப்ளிகேஷனா இன்னொரு பக்கெட் எனக்கு வேணும் ஐ நீட் அ காப்பி ஆஃப் ஒன் பக்கெட் அந்த சோர்ஸ் பக்கெட்டை நான் டெஸ்டினேஷன் பக்கெட்ல அதே ஃபைல்ஸை நான் காப்பி பண்ணணும் ரிப்ளிகேட் பண்ணணும் சோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா SRR அப்படின்னு சொல்லலாம் தட் இஸ் சேம் ரீஜன் ரிப்ளிகேஷன் சோ நெக்ஸ்ட் we have a cross region replication ஒரு பக்கெட்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு அந்த ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரீஜன்ல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ
மும்பை ரீஜன்ல இருக்கோம் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து நார்த் வர்ஜீனியால அதே பக்கெட்ல எனக்கு அதே ஃபைல்ஸ் எல்லாமே வந்து காப்பி ஆயிருக்கணும் அப்படின்னா ஸோ வி கேன் ஏபிள் டு ஒரு கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ரிப்ளிகேட் பண்ணும்போது ரெண்டு பக்கெட் வெர்ஷனிங் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னா எனேபிள்டுல இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் டர்ம்ஸ். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ வி வில் பி டிஸ்கசிங் அபவுட் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ S3 ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டோரேஜ் கிளாஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் தட் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன்னா என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்ணி அந்த இமேஜ்ல வந்து நம்ம எப்படி ஷோ பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக யூ ஹாவ் டு கிவ் அ கிரியேட் பக்கெட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து இப்ப எந்த ரீஜன்ல இருக்கேன்னா நார்த் வர்ஜீனியா அப்படிங்கிற ரீஜன்ல இருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த பக்கெட் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் பி 3 to 63 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இட் ஷுட் பி குளோபலா இந்த நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பக்கெட் நேம்னா அதே பக்கெட் நேம் நான் குளோபலா நான் கிரியேட் பண்ணனா இட் வில் பி கிளாஷ், இட் வில் நாட் பி கிரியேட்டிவ், பக்கெட் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ bucket must also begin and end with a letter or numberல begin ஆகலாம். பட் ஒரு அண்டர் ஸ்கோரோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. A to Z ல இருந்து யூஸ் பண்ணலாம், 0 to 9 ஒரு பீரியட் வச்சுக்கலாம். ஸோ ஹைஃபன் யூஸ் பண்ணலாம். மற்ற எந்த ஒரு ஸ்பெஷல் டாலர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன கிரியேட் பண்றேன்னா AWS ஸோ பக்கெட் இமேஜ் அப்லோட் ஒரு இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ 1 2 3 அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் கம் டவுன். நான் இங்க எந்த ஒரு ஆப்ஷனுமே நான் கிளிக் பண்ண போறது இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் பக்கெட் அப்படிங்கறத மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நத்திங் எல்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் திஸ். ஸோ இப்போ நான் அப்லோட் அப்படிங்கறத கொடுக்க போறேன். ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் ஒன் பக்கெட். இந்த பக்கெட் அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு யூனிக்கான ஒரு குளோபல் நேம் வச்சு ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பக்கெட் இஸ் ஆல் அபவுட் ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் பக்கெட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டர் வந்து குளோபலா யூனிக்கா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த பக்கெட்டோட நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா AWS பக்கெட் இமேஜ் அப்லோட் 1 2 3 அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுத்து ஒரு பக்கெட் ஒரு ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன். தட் இஸ் ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்றேன் லைக் photo.jpg ஆர் ஏதோ ஒரு ஃபைல். இந்த ஃபைலை நம்ம ஆக்சுவலா நம்ம S3ல நம்ம என்ன டேர்ம் சொல்லுவோம்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம். ஸோ ஐ ஜஸ்ட் அப்லோட் திஸ் ஏதோ ஒரு இதை நான் வந்து அப்லோட் பண்ண போறேன் ஏதோ ஒரு இமேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டவுன்லோட்ஸ் ஏதோ ஒரு இமேஜஸ் இருக்கா நான் செக் பண்றேன். ஸோ எங்கிட்ட வந்து பாபாஜி இமேஜஸ் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் அப்லோடட் த பாபாஜி இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து ஸோ மீன்ஸ் ஆட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிளிக் அப்லோட் அப்படிங்கறது நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் ஒரு இமேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். தட் இஸ் இமேஜஸ் அப்படிங்கிறது ஒன்று அப்லோட் பண்ணியாச்சு. ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த பர்டிகுலர் இமேஜஸை கிளிக் பண்ண அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த ஒரு URL கிடைக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் URL கிடைக்கும். இஃப் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டினைட், உங்களோட இமேஜஸ் வந்து உங்களால பார்க்க முடியல. ஸோ அதுக்காக நீங்க என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சார் யூ ஜஸ்ட் கோ டு த பெர்மிஷன். ஸோ நாட் த பெர்மிஷன் S3 பக்கெட் அப்படிங்கிறதுல போயிட்டு ஸோ யூ ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி சாரி இந்த பெர்மிஷன்ஸ். ஸோ here I have a permission இருக்கும். ஸோ இந்த பெர்மிஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா இதுக்கு வந்து என்னன்னா பப்ளிக் ஆக்சஸை நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ பிளாக் பண்ணி வைக்க கூடாது. ஸோ நான் பப்ளிக்கா நான் யார் வேணாலும் இந்த பர்டிகுலர் இமேஜஸை யார் வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி பிளாக். இதை வந்து நம்ம அன்பிளாக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் யூ ஹாவ் டு. இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து ஸோ வி வில் பி கன்ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் பிளாக் என்ன பண்ணிட்டேன் ஸோ ஐ ஹாவ் சேஞ்ச் டு அன்பிளாக் அப்படிங்கறது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாலிசிஸை ஸோ இது என்ன பண்ணணும் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பிளாக்கை வந்து பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு பிளாக்ல இருந்துச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் அன்பிளாக் இட்.
ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஸோ ஐ அன்பிளாக். ஸோ இது வந்து அன்பிளாக் பண்ணியாச்சு. ஸோ அன்பிளாக் பண்ணி மறுபடியும் நான் செக் பண்ணி இந்த இமேஜஸ் வந்து நான் மறுபடியும் ரீலோட் பண்ணிட்டேன். மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் டினைடுன்னு வருது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இங்க பக்கெட் பாலிசிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பக்கெட் பாலிசிஸை நம்ம எழுதணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏடபிள்யூஎஸ்ல பாலிசி ஜெனரேட்டர் அப்படிங்கிற இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஒரு பாலிசி வந்து ரைட் பண்ணணும். ஸோ ஒரு பப்ளிக்கா ஒரு இமேஜஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா S3 பக்கெட் பாலிசி அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரின்சிபல் அப்படிங்கறதுல நான் ஸ்டார் கொடுத்துட்டு ஆக்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த இமேஜஸை கெட் மட்டும் பண்ணலாமா, ஸோ வெதர் நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாமா இந்த இமேஜஸை, வெதர் நம்ம வியூ மட்டும் தான். இப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணனா ஸோ அந்த அதுக்கு வந்து எனக்கு என்ன பெர்மிஷன் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா கெட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இருந்தா மட்டும் போதும். கெட் ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. ஸோ இந்த ரிசோர்சஸ் நீங்க எப்படின்னா ARN அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரிசோர்சஸையும் வந்து யூனிக்கா ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு AWSல we call it as a term called ARN. ARN is a Amazon Resource Images. ARN அப்படின்னா என்னது, Amazon Resource Image ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரிசோர்சஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ரிசோர்சஸ் நேம் நம்மளுக்கு S3. S3ல என்ன பக்கெட் நேம், என்ன கீ நேம். ஸோ கீ நேம் இஸ் ஆக்சுவலி அதுக்குள்ள இருக்கிற ஃபைல் நேம். ஸோ அந்த ஃபைல்ல எனக்கு அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு JPEG-ஆன ஒரு இமேஜஸ், அதுக்கு வந்து அந்த ஃபோல்டர்ல இருக்க எந்த ஃபைலா இருந்தாலும் எனக்கு பப்ளிக் ஆக்சஸ் வேணும். அண்ட் ஆல்சோ த பக்கெட் நேம் ஷுட் பி லைக் அந்த பக்கெட் நேம் நம்மளுக்கு என்னவா இருக்கு. ஸோ அவர் பக்கெட் நேம் இஸ் AWS பக்கெட் அப்லோட் 123 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ ஆட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. தென் ஜென்ரேட் பாலிசின்னு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா அலோ பண்ணல. யாரை மட்டும் அலோ பண்றாங்கன்னா S3 கெட் மட்டும் தான் இந்த ஆப்ஜெக்ட பண்ண முடியும். ஸோ யார் வேணாலும் என்னோட இந்த இமேஜஸை வந்து கெட் பண்ணிக்கலாம். எந்த இமேஜஸ், இந்த பக்கெட் உள்ள இருக்கிற இமேஜஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஸோ இங்க கீழே வந்துட்டு எடிட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ நவ் ஐ கோ பேக். இந்த பக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கெட்குள்ள எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த இமேஜஸை நான் கிளிக் பண்ண அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த ஒரு URL. அந்த URL நம்ம ஆப்ஜெக்ட் URL அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் URL நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க இந்த ஆப்ஜெக்ட் URL ஏற்கனவே நான் கிளிக் பண்ணிருக்கேன். இஃப் ஐ ரெஃப்ரெஷ் இட் யூ வில் பி கெட்டிங் த இந்த இமேஜ் பாத்தீங்களா உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். everyone can able to see the particular images. யார் வேணாலும் இந்த இமேஜஸை பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதை ஷேர் பண்றேன், நீங்க வியூ பண்ணி பாருங்க. everyone can able to see this particular images. இந்த இமேஜஸ் வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு இமேஜஸ். நீங்க வந்து சப்போஸ் யாரோருத்தருக்கு வந்து இமேஜஸ் சென்ட் பண்ணும், ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணும் அப்படின்னா கூட ஸோ யூ கேன் ஏபிள் டு சென்ட் த வீடியோ. ஒரு வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணாலும் யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்டிகுலர் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் this actually over. So S3 பக்கெட்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி இது பண்றது, ஒரு யூனிக் நேம் பக்கெட் நேம் அப்படிங்கிறது கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம பார்த்தாச்சு. So now I just want to show you how to do a static website hosting எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So for example நான் இன்னொரு பக்கெட் நேம் கிரியேட் பண்ண போறேன். So for that create bucket in the sense create a folder. So ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். So என்ன ஃபோல்டர் நேம்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் ஃபார் ஃபுட் ரெஸ்டாரண்ட் சம்திங் ஏதோ ஒரு நேமை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் டூ த சேம் திங். நான் ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றனோ அதே ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும். கிரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ த பக்கெட் இஸ் பீங் கிரியேட்டட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ அகைன் கோ டு த பெர்மிஷன்ஸ் அப்படிங்கறதுல போயிட்டு இந்த பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் நான் என்ன பண்ணுவேன், ஸோ அன்பிளாக் பண்ணிட்டு சேவ் பண்ணிப்பேன். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஸோ ஐ ஹாவ் அ
இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நவ் இந்த பக்கெட் பாலிசிஸ்ன்னு இருக்கு. இந்த பர்டிகுலர் சேம் அந்த பர்டிகுலர் பாலிசிஸையுமே நான் கிரியேட் பண்ணி எடிட்னு கொடுத்துட்டு, ஸோ நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இந்த பக்கெட்டோட நேமை மட்டும் நான் கொடுத்துட்டு, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் பிஃபோர் AWS பக்கெட் இமேஜை வந்து அப்லோட் பண்றோம். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்றதுனால ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நான் இந்த நேம் இந்த பக்கெட் நேமை மட்டும் நான் எடுத்துட்டு ஸோ இந்த ஸோ வி ஹாவ் டு எனக்கு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் ஃபார் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற நேமை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நான் சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கறத மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் இதுல என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வெப்சைட் நான் வந்து ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் நான் ஆட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா ஒரு வெப்சைட்டை ரன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரன் ஆகுது ஸோ இது வந்து அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ ஸ்டாட்டிக்கான ஃபைல் நீங்க யார் வேணாலும் இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ஃப்ரீ டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட் டவுன்லோட் ஃபார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் ஆப்ஷன். ஒரு ஃப்ரீயா ஒரு CSS ஒரு ஸ்டாட்டிக் ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் ஸோ ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் ஸோ இந்த ஃபோல்டர்ல போயிட்டு index.html நான் இங்க கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து நான் லோக்கலா வச்சிருக்கேன். இது S3ல நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம போஸ்ட் பண்ண போறேன். ஸோ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் சக்சீடட் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் எதுக்காக பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் அ ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் HTML ஃபைல்ஸ் ஒரு CSS ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு வெப்சைட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ index.html அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். இந்த ஆப்ஜெக்ட் URL காப்பி பண்ணிட்டு இங்க வந்து கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து ஷோ ஆயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்க எடிட்னு கொடுத்துட்டு எனேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு index.html அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கோங்க இதுக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிக்கா வெப்சைட் நம்ம கொடுத்தோம்னா ஸோ வி ஹாவ் டு அலோ திஸ் இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு டன். இதை வந்து இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு ஸோ இஃப் யூ கிளிக் திஸ் இந்த லிங்கை நீங்க ஸோ இஃப் ஐ கோ பேக் ஹியர் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா index.html அப்படிங்கிறது தான். ஸோ இந்த index.html இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் யூ கேன் ஏபிள் டு சி த பர்டிகுலர் இந்த இதை வந்து நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ யூ கேன் ஏபிள் டு இதை வந்து உங்களுக்கு உங்களால பார்க்க முடியும். டெப்ளாய் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்க ஷேர் பண்ணி நீங்க டொமைனோட கூட நீங்க மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அந்த டொமைனோட நீங்க மேப் பண்ணிட்டு ஸோ யூ கேன் ரன் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹலோ. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் சேஞ்ச்டு அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் டு ஸோ இங்க இருக்கிற சேஞ்சஸை வந்து நான் மாத்தணும். வெறும் ஆர்டர் அப்படிங்கறது தான் இருக்கணும். நான் தப்பா சேஞ்ச் அப்படிங்கறத ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ அகைன் ஐ ஜஸ்ட் கோ டு திஸ். இந்த index.html நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஓப்பன் வித் VS கோட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆர்டர் சேஞ்ச்ட நான் ஆர்டர்டு மாத்தணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இங்க வந்து ஆர்டர் சேஞ்ச்ட நான் வெறும் ஆர்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ க்ளோஸ் எனிவே ஸோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ இருக்கிற இந்த index.html நான் மறுபடியும் இங்க அப்லோட் பண்றேன். ஸோ அந்த index.html பதிலா இப்போ index.html அப்படிங்கறத நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் if I refresh it பாத்தீங்கன்னா ஆர்டர் சேஞ்ச் என்ன ஆயிடுச்சு, ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் நான் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா ஸோ ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து ஆர்டர் நவுன்னு இருக்கு. ஆர்டர் நவ ஸோ இமீடியட்லி ஆர் சம்திங் நான் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து மறுபடியும் நான் VS கோட்ல போய் ஓபன் பண்ணிட்டு ஸோ வேற ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணா மறுபடியும் என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு VS கோடுக்கு போயிட்டு ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் கீழே வந்துட்டு யூ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ். இங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பேஜ்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னா ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் so I just give a unhealthy or something. So health something. இது வந்து நம்ம என்னன்னு கொடுக்கலாம் அப்படின்னா ஓகே ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கறத நான் மாத்துறேன். ஓகே சூப்பர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் மறுபடியும் நான் என்ன பண்றேன் இந்த index.html பதிலாக நாம சேஞ்ச் பண்ண ஃபைல்ஸை நான் மறுபடியும் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த index.html சேஞ்ச் பண்ணதை நான் மறுபடியும் அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்கானிக் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணது வந்து சம்திங் எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே. எனக்கு வந்து என்ன ஆகணும்னா இது மொபைல் வியூல வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஒவ்வொரு டைம் வந்து ஸ்க்ரால் ஆகும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. பட் எனக்கு ஆர்கானிக் வேண்டாம், எனக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா என்ன ஆகும், நான் ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போக முடியுமா? ஸோ ஐ கேன் ஏபிள் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் வெர்ஷன். எனக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னால போக முடியுமா? ஐ வாண்ட் டு ரிவர்ட் பேக் டு ப்ரீவியஸ் சேஞ்சஸ்க்கே போகணும். பட் இப்ப எனக்கு நியூ சேஞ்சஸ்ல இருக்கிறதா இருக்கு. ப்ரீவியஸ் சேஞ்சஸ்க்கு என்னால போக முடியுமா? எஸ் மேம், அதான் மேம் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணனும். அதுக்காக தான் வந்து அஸ்வின், அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெர்ஷனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு.